வணக்கம். 5 தவணை நிலுவை டிஏ 2025 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் வெளியாகியிருக்கிறது. எந்த வகையை சார்ந்த அரசு ஊழியர்கள் இந்த நிலுவை டிஏவினை 5 மாத தவணைகளில் பெறுவார்கள் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். அரசு ஊழியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி வெளிவந்துள்ளது. நீண்ட நாள் கோரிக்கையான அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது. அரசு ஊழியர்களின் கோரிக்கையினை ஏற்று அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. இதன் காரணமாக பல லட்சம் அரசு ஊழியர்கள் உற்சாகத்தை அடைந்திருக்கிறார்கள். தற்போது அரசு ஊழியர்கள் 55% அகவிலைப்படியை பெறுவார்கள். மாநிலத்தில் உள்ள ஏறத்தாழ 7.5 லட்சம் அரசு ஊழியர்கள் இதன் பலனை பெறுவார்கள். பல லட்சம் அரசு ஊழியர்களுக்கு இது மிகுந்த உற்சாகத்தை அளித்துள்ளது. நீண்ட நாள் கோரிக்கையாக அகவிலைப்படி உயர்வை அரசு அறிவித்துள்ளது. தற்போது மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான அகவிலைப்படியை பெறுவார்கள். உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி நிலுவைத் தொகையாக வழங்கப்படும். இந்த தொகை 5 சமமான தவணைகளில் வழங்கப்படும். முதல் தவணை 2025 ஜூன் மாதம் வழங்கப்படும். கடைசி தவணை 2025 அக்டோபர் மாதம் வழங்கப்படும். இதனால் ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிதிச்சுமை குறையும். வெளியான அறிவிப்பின்படி ஜூலை 1, 2024 முதல் ஏப்ரல் 30, 2025 வரை நிலுவைத் தொகை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் 2025 மாதங்களில் 5 சம தவணைகளில் வழங்கப்படும். மாநில அரசு ஊழியர்கள் ஜூலை 1, 2024 முதல் மே 31, 2025 வரை ஓய்வு பெற்றால், இறந்தால் நிலுவைத் தொகை அவர்களின் வாரிசுகளுக்கு ஒரே தவணையில் வழங்கப்படும். இது மத்திய பிரதேச அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தியாக அமைந்துள்ளது. இந்த அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதன் காரணமாக மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த அரசு மாநில ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.